குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சூரியன் செவ்வாய் சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, சூரியனும் பாவகிரகம், சந்திரன் செவ்வாயும் பாவகிரகத்தில் வராங்க. அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா தோஷத்தை உண்டு பண்ணுமா, யோகத்தை உண்டு பண்ணுமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இன்னும் 7ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ இருந்தாங்கன்னா, அந்த திசை வாலிப வயசில் ஒருத்தருக்கு திருமணம் ஆன பின்பு வாலிப வயசில் அந்த திசை நடந்ததுன்னா அது சரியில்லாமல் தான் இருக்கும், தோஷத்தை தான் உண்டு பண்ணும். ஆனால் அதுவே அந்த திசா சூரியனும் செவ்வாயும் ஒன்று செவ்வாய் வீட்லேயோ, அதாவது மேசத்தில் செவ்வாய் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அது 7ஆவது வீடாக வந்தாலும் 8ஆவது வீடாக வந்தாலும் தோஷத்தை உண்டு பண்ணாது. அது யோகத்தை பெருத்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியன் அந்த வீடு உச்ச வீடு, செவ்வாய்க்கு அந்த வீடு ஆட்சி வீடு. மற்ற வீடுகளில் சூரியன் வீட்டில் சிம்ம வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் அது யோக பலனையே தான் செய்யும். ஏன்னா கெடுதலான பலனை செய்யாது. அதே போல் செவ்வாய் வீடு விருச்சிக வீடு, மேச வீடு விருச்சிக வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் செவ்வாயும் சூரியனும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க யோக பலனை தான் செய்யும். அதுவும் இல்லை மற்றபடி கேந்திர திரிகோணம் ஏறினாக்க சுப பலனையே செய்யும், நல்ல பலனையே செய்யும். அது குரு பகவானின் தொடர்பில் இருந்துச்சுன்னா நல்ல பலனை செய்யும். அப்படி இல்லை, வேறு எதுவும் குரு பகவானுடைய தொடர்பும் இல்லை, இந்த செவ்வாய் வீடோ சூரியன் வீடோ இல்லை, வேறு வீட்டில் இருக்காங்க, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அந்த திசையை நடத்துகிறாங்கன்னா அப்போ அந்த தோஷத்தை உண்டு பண்ணும். சரியில்லாமல் அந்த திசை நடக்கும்போது அந்த தோஷத்தை உண்டு பண்ணும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா. மற்றபடி வேறு பிரச்சனைகள்லாம் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.